நீங்கள் இருக்கிற வேலையில் வாயை திறந்து கடவுளுக்கு நன்றி சொல்லலைன்னா, முறுமுறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நான் எழுதி கொடுக்குற உங்கள் லைஃப் வந்து பற்றாக்குறையில் தான் இருக்கும். ஆனால் யாரெல்லாம் திருப்தியை கர்த்தரை ஸ்தோத்தரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நீ வேலை சரியில்லைன்றியே, வேலையை இல்லாமல் கொள்ள பேர் வரிசையில் நிற்கிறான்ல, உன்கிட்ட வேலையை வாங்கிட்டா சரியாக போயிடும். ஓவராக பேசிக்கிட்டே இருக்கிற, ரொம்ப பிரச்சனை பண்ணுறானாம்மா, ஆமாம்மா, ஆமாயா, ஒரு கோடியாப்பே, ஆமாப்பே, ரொம்ப வந்து ஹையர் அஃபீஷியல் பிரச்சனை பண்ணுறானா, ஆமாப்பே, அப்போ வந்துருப்பே, வேணாம்ப்பே, வேற ஆள் கொடுத்துருவோம்ப்பே வேலையை. என்ன தெனாவட்டு, என்ன திமிரு. வேலை இல்லா 1/3 இளைஞர்கள் வேலை இல்லாமல் காத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்தியாவில் 1/3 வறுமையில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். வறுமை கோட்டு கீழே இருக்கிறார்கள். உனக்கெல்லாம் வேலையை கொடுத்து சேரை போட்டு உட்கார வச்சு மேலே ஃபேனை போட்டு உனக்கு கரண்ட் பில்லை கட்டி உட்கார வச்சா எவ்வளவு பெருமை இருந்தாலும் நீ முறுமுறுப்பாய். சார் உங்களுக்கு மட்டும் இல்லை சார், ஊழியம் பண்ணிட்டு இருக்க நான் கூட தேவன் கொடுத்த வேலையில் முறுமுறுத்து நான் வெளியே போனால் நல்லா இருந்தேன்னு நினச்சி போனேன்னா, தட்ஸ் த திங் வில் ஹேப்பன் டு மீ. உட்கார்ந்துருக்க சேருக்கு நன்றி சொல்லு, மேலே சுற்றுற ஃபேனுக்கு நன்றி சொல்லு, பழகுற நண்பர்களுக்கு நன்றி சொல்லு, உனக்கு கீழே வேலை செய்கிறவனுக்கு நன்றி சொல்லு, மேலே இருக்கிற ஹையர் அஃபீஷியலுக்கு நன்றி சொல்லு, உன் ஆஃபீஸுக்கு நன்றி சொல்லு. ஆமென். கையை தட்டி